ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன வீடு தான். இது ரொம்ப பெருசாக இல்லை. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வேஸ்ட் லைனும் டாய்லெட் லைனும் பைப் லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து சின்ன வீடை எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வீட்டில் பண்ணுறது தான் பெரிய வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சரி. நம்ம வந்து கீழே வந்து 4-5 பைப் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு செப்டி டேங்க் போட்டுருக்காங்க. வந்து ட்ரைனேஜ்லாம் கிடையாது, செப்டி டேங்க். ஓகேங்களா? நார்மல் ஏரியா தான். பார்த்தீங்கன்னா கீழே போர்ட்டிக்கா அப்படியே ஒரு ஹால் பெட்ரூம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் வந்து நான் 1 by 1 சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த பைப் லைனை வந்து போடும்போது நம்ம வந்து கவனிக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்குது. அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாத்ரூம் தான். இப்போதைக்கு ஒரு பாத்ரூம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம வெளியில வந்து ரேஸ் பண்ணி பைப் விட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அட்டாச் பாத்ரூம், அதுக்கண்ணாண்ட ஒரு கிச்சன் லைன் அப்படின்னு வருது. அதனால 2 லைனும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் பண்ணி எண்டு கேப் போட்டு வச்சிருக்கோம். இதுதான் அந்த பாத்ரூம். இந்த பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட், ஒரே ஒரு வேஸ்ட் லைன், அவ்வளோதான். வேற எதுவுமே அவங்க கேட்கல. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம 2-4-5 பயன்படுத்திருக்கோம். 2-4-5ல பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் லைனு நம்ம ஒரு ஒய் போட்டு ஒரு லைன் வந்து பிரிச்சிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா பைப் வந்து லேசாக தூக்கி வச்சிருக்கேன். எதுக்காகனா இந்தியன் டாய்லெட் பீ ட்ராப் வைக்கும்போது கொஞ்சம் தூக்கினா மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். கேப் வந்து அந்த பைப் வந்து ஒட்டாமல் வச்சிருக்கோம், நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்ராப் வருது. ஓகேங்களா? சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து வேஸ்ட் லைனு. சரிங்களா? அதை பாருங்க, வெளியில் நம்ம எண்டு கேப் விட்டோம். சப்போஸ் அங்கேருந்து ஜாயின் பண்ணால் தண்ணி இப்படி வந்துட்டு போகும். அப்போது போகிற லைன் வந்து கீழே போகும். அதனால பார்த்தீங்கன்னா ஒய் போட்டிருக்கோம். ஒய் போட்டு மேலே ஷூ போட்டு திருப்பி வச்சிருக்கேன். ஏன் அங்கே கொண்டு போய் விடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் வந்து எந்த பக்கம் வருதுன்னு தெரியல. அதனால இங்கே விட்டு வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 பைப் லைனுமே பாருங்க, 2 அடிக்கு 2 அடியிலேருந்து 2 அடிக்குள்ள கல் வந்து ஆஸ் கட்டியிருக்கேன். ஏன்னா கீழே வந்து நம்ம கல் வச்சாதான் பைப் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டிங் ஆகாமல் இருக்கும். அதை பற்றி முன்ன பின்ன தொவியாமல் இருக்கும். தொவியாமல் இருந்தால் தான் நமக்கு வரக்கூடிய வேஸ்ட் வந்து அங்கங்கே தங்காது. தங்காமல் இருந்தால் தான் பிளாக் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பைப் லைன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அங்கங்கே காங்கிரீட் போட்டு பேக் பண்ணிடுவோம். அப்போ வந்து சுத்தமாக சோல்டிங் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லைன் இந்த செவுத்து ஓரம் வருது. இதில் ஒரு டீ போட்டு ஒரு லைன் மேலே எடுத்து விட்டுருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு லைன் கேட்டாங்க, அப்படியே வெளியே தள்ளி விட்டாச்சு. இதுதான் வேஸ்ட் லைன் வந்து வெளியே போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. அதை பார்த்தீங்கன்னா டாய்லெட் லைன். இதில் ஒரு பெண்டு போட்டிருக்கேன். எதுக்காகனா எதனா வேஸ்ட் அதிகமாக இருந்தாலும் அது மட்டும் அசால்ட்டாக உள்ளே ஓடிட்டோம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு தொட்டி போடுற மாதிரி இருக்குது. தொட்டி போட்டாங்கன்னா நம்ம மேலே மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். அதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு போட்டு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நேராக எடுத்துகிட்டு போயிட்டு செப்டி டேங்கில் நம்ம வந்து ஹோல் பண்ணி உள்ளே விட்டாச்சு. சரிங்களா? இப்போ செப்டி டேங்கில் உள்ளே விட்டாச்சு. இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கிட்ட டிஃப்ரெண்ட், ஒரு அடி வாட்டம் வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 35 அடி நீட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக. அதனால ஒரு அடி வாட்டம் வச்சிருக்கோம். அந்த ஜல்லிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கிச்சன் வருது. அதில் வந்து பின்னாடி இடம் இருக்குது, நான் அங்கேயே விட்டுக்கிறேன், ஃபியூச்சரில் வீடு கட்டும் போது ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம இதை மட்டும் பண்ணிட்டோம். இது மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இது மாதிரி பண்ணிங்கன்னா எத்தனை பாத்ரூம் இருந்தாலும் இதே மாதிரி தான். நான் எப்படி ஃபஸ்ட்டு பாத்ரூமில் லைன் எடுத்து விட்டனோ அதே மாதிரி எல்லா பாத்ரூமுமே நம்ம எடுத்து விட்டாலே போதும். லைன் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அழகாக ஸ்லோப்பில் தண்ணி ஓடிடும். இதை வைக்கிற வாட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வைக்கணும். பைப் லைனை போட்டுட்டு மேலே நூலை பிடிச்சி எங்கேயாவது தொவிதான்னு பார்த்து கல்லை கொடுக்கணும். நம்ம கல்லை ஆஸ் கட்டிட்டு மேலே வந்து கொஞ்சமாக அங்கங்கே கலவை மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி, காங்கிரீட் மிக்ஸ் பண்ணாலும் போட்டாலும் சரி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பைப் லைன் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரே மட்டமாக வெளியே போயிடுச்சு. டாய்லெட் லைன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஓகேங்களா? வேஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கும். எதுக்காகனா நம்ம வந்து இந்த இடத்துல டீ போட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒய் போட்டிருக்கோம். ஏன்னா ஒய்னா கீழே போகக்கூடியது கீழே போகும், நம்ம மேலேருந்து போகக்கூடியது உள்ளே ஊற்றும். அதனால ஒய் போட்டு ஷூ போட்டு நம்ம வெளியே எடுத்து விட்டுருக்கோம். இதை கொண்டாந்து நாங்கள் ட்ராப் வச்சிருவோம். இது எந்த பக்கம் டோர் வருதுல தெரிஞ்சதுன்னா நாங்கள் அந்த இடத்துல ட்ராப் வச்சிருவோம். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டுக்கு ப்ரொவிஷன் விட்டாச்சு. லைன் வந்து இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி தான் இது ஒரு பாத்ரூம்னா இதே மாதிரி தான் அடுத்த பாத்ரூமும் செய்யணும். ஓகேங்களா? நான் அடுத்து ஒரு பெரிய வீடு பண்ணியிருக்கோம். அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். A to Z வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் கொடுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.